பார்த்தீங்கன்னா, சேலம் ஆர்.ஆர் பிரியாணி பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோயில்ல வந்து ரொம்ப கிராண்டா வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேர்மன், ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வன் சார் வந்து பக்கத்துல இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசுவோம். ஹாய் சார். எப்படி சார்? வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு எப்படி சார் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஸோ எப்படி சார் இந்த கிராண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும்? எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தரப்பில் போகும். நமக்கு ஒரு பர்த்டே வந்தால் எப்படி இருக்கும், ஒரு குழந்தை கிடைச்சா எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் இந்த திறப்படம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு கடை திறக்கிறவங்க திறப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் அமையும் போது இந்த ஆர்ஆரை அந்த சேலத்துடைய நேமியம், அந்த சேலத்தை தாண்டி உலகளவில் நான் கொண்டு போய்கிட்டே இருக்கிறேங்கிறதுல மிகப்பெருமை. முக்கியமாக இந்த கேரளா பகுதியில் இங்கே அமைச்சதில் மிகப்பெருமை என்னென்னா, கேரளா பிரியாணி ஒரு டைப்பாக இருக்கும். எவ்வளோ கேரளா என்கிட்ட கேட்பாங்க, சார் எங்களுக்கு எப்போ இந்த பிரியாணி எங்களுக்கு கேரளாவில் கிடைக்கும், கேரளாவில் கிடைக்குன்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த கடை அமைஞ்சிருக்குது. இதுதான் நாகர்களுடைய ஸ்பெஷல்னு சொல்லுவேன். இனி கேரளா மக்கள் இந்த வழியில் போகிறவங்களுக்கு எல்லாம் நம்ம கடை ஒரு அச்சாரமாக அமைஞ்சிருக்குது இந்த நாகர்கோயிலில்.